நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இன்றைக்கான பதிவு என்னன்னா, டிஎன்பிசி குரூப் 4 ரிசல்ட் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. அதனை தொடர்ந்து பார்த்தோன்னா ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வெளியிடப்பட்டவர்கள் அனைவரும் பார்த்தோன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் எந்த மாதத்தில் எப்போது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேர்வானவர்கள் காத்து கொண்டிருக்க வேளையில் டிஎன்பிசி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தற்போது அதற்கான ஷெடியூல் மாதிரி விட்டுருக்காங்க. கவுன்சிலிங் எப்போது நடைபெறும் அப்படின்ற மாதிரி. இது பார்த்திங்கன்னா முழுக்க வருகின்ற ஜனவரி மாதம் 2025 அன்று நடக்கப் போகுது. அந்த மாதம் ஃபுல்லாக நடக்கப் போகுது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி யாருக்கு எப்பப்போ கவுன்சிலிங் அப்படின்ற மாதிரி தெளிவாக அதில் போட்டிருக்கு. நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டில் போய்ட்டு தெளிவாக நீங்கள் அதை தெரிந்து கொள்ளலாம். இருந்த போதிலும் நான் ஓரலாக உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்குங்க. நண்பர்களே, முதல்ல கவுன்சிலிங் யாருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு விஏஓ இவங்களுக்கு கவுன்சிலிங் முதலில் நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து டைப்பிஸ்ட்டுக்கு கவுன்சிலிங் நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பிறகு பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் முடித்தவர்களுக்கு பார்த்தோன்னா கவுன்சிலிங் நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பிறகு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, வாக்கிங் டெஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் வைத்து அதில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு பார்த்திங்கன்னா வனக்காப்பாளர் மற்றும் ஓட்டுநர் உரிமை வைத்திருக்கக்கூடிய வனக்காப்பாளர் இந்த 2 பதவிக்கு தேர்வானவர்களுக்கு பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை முடிந்தவுடன் பார்த்திங்கன்னா கடைசியாக பழங்குடியினர் அவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் ஆகிய 2 பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு கவுன்சிலிங் நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, இதுதான் தகவல். நீங்கள் இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் டைரெக்டாக டிஎன்பிசி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக அறிவுறுத்தப்படுகிறது. நண்பர்களே, மேலும் ஒரு டிஎன்பிசி அப்டேட்டுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.